அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜெட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பெற்றோர்களே காதல் திருமணத்தை எதுக்காக வெறுக்கிறீர்கள்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பெற்றோர்கள் காதல் திருமணத்தை வெறுக்கிறீங்க ஏன்னு பார்த்தா, சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவான், எது சொல்லுவான், அசிங்கமாக நடப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. ஒரு அல்லாவே சொல்லியிருக்கான், காதல் திருமணம் பண்ணலாம், பட் ஹராமான வேலை போய் பார்த்துட்டு வீட்டில் சொல்லலாம். வீட்டில் லவ் பண்ணுறீங்களா, ஒருத்தவங்க பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், அது தப்பு இல்லையே, நல்லாவே சொல்லியிருக்கான். அப்புறம் அது அடுத்தவன் சொல்கிறக்கான்னு நீங்கள் பண்ணுறீங்க. அந்த பிள்ளை வந்து சொல்லும், இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறோம், அது காதல், அதெல்லாம் கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து மிரட்டி சூசைட் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி காதலை பிரிச்சிருவீங்க. பிரித்த பிறகு சுற்றி இருக்கவே சொல்லுவான், இந்த மாதிரி உனக்கு ஒரு பையன் இருக்குது, அந்த பையனை வந்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ அவங்களுக்குள்ளே கொடுக்குற ரெஸ்பான்ஸு கூட உங்கள் பொண்ணுக்கு கொடுக்கல. 20 வருஷமாக வளர்க்குறீங்க, அந்த பொண்ணுக்கு கொடுக்கல. உங்களை விடமா அந்த பொண்ணு மற்றவங்க புரிஞ்சுக்க முடியும்? உங்கள் பொண்ணு நீங்கள் இவ்வளோ புரிஞ்சு வச்சுட்டு இவ்வளோ ஒன்று ஒன்றா பார்த்து சின்ன வயசுலேருந்து பார்த்து பண்ணிவிட்டு காதல் மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, ஏதோ வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ நாளைக்கு எது வாழ்க்கை, நாளைக்கு ஏதோ கடந்து வரும், ஒரு ட்ரெஸ்ஸோ சின்ன சின்ன பொருளோ நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு கடந்து வரும், ஒரு வாழ்க்கை துணை தான் கடந்து வரும். அந்த வாழ்க்கை துணை அந்த பொண்ணையை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க ஏதாச்சும் சொல்லுவான், அசிங்கமாக நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பொண்ணை பற்றி யோசிக்க மாட்டீங்க. உங்கள் பொண்ணு நாளைக்கு டைவர்ஸில் வந்து ஒரு பொண்ணு நீங்கள் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து நிற்கிது. அப்போ மனசில் நினைக்கும், இந்த மாதிரி நம்ம லவ் பண்ண பையனாக இருந்தால் இந்த மாதிரியா அப்படின்னு நினைக்கும், உங்கள்கிட்ட வந்து சொல்லும். அப்போ நீங்கள் என்ன அங்கே அந்த முகத்தை எங்கே வைப்பீங்க சொல்லுங்கள்? அப்போ நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அடுத்தவங்களுக்காண்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதே நீங்கள் காதல் திருமணம் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச திருமணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பிரச்சனையே வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, நீ தானே சூஸ் பண்ண வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பிரச்சனை இந்த பிள்ளை கொண்டுட்டும் வராது, அது அடுத்தது. ஓகேவா? மேக்ஸிமம் கொண்டுட்டு வராது உங்கள்கிட்ட. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நம்ம பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? ஒரு பொண்ணு நம்மளுக்கு அடுத்து நல்லபடியாக பார்த்துக்கணும், ஒரு கணவன் நல்லா தைரியமாக இருக்கணும், எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதே அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் எல்லாத்துக்கும் வந்து உங்கள்கிட்ட சொல்லும். லவ் மேரேஜாக இருந்தால் சொல்லாது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தானே, நம்ம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, நம்மளே வாழ்ந்துக்கலாம், எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே அதே தைரியத்தை வர வச்சுக்கும். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. நாளைக்கு அந்த பிள்ளை வேதனை பண்ணாலும் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியும் நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த பிள்ளைய இது பண்ணுறீங்கன்னா அல்லாது போய் பதில் சொல்லணுமே, அதை யோசிச்சிங்களா? மற்றவங்க கண்ணி பண்ணுறீங்களே, மற்றவங்க நான் வந்து நிற்க போகிறான், மற்றவங்க நான் பதில் சொல்ல போகிறோம் அல்லாட்ட. நீங்கள் தப்பு பண்ணதுக்கு உங்களுக்கு தான் தண்டனை. அல்லா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம், அவங்க ஏற்றுக்க போகிறதும் கிடையாது தண்டனையை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் வந்து எனக்கு கொலை பண்ண வரான், நீங்கள் வந்து நின்று அப்படின்னு சொல்லுங்கள். எவன் வரான்னு நானே பார்க்குறேன், எவனும் வரமாட்டான், ஓடி போயிடுவான். ஃபஸ்ட்டு ஓடுறவனா அவனை தான் இருப்பான். அதனால் தயவு செஞ்சு அடுத்தவனுக்காண்டி வாழாதீங்க, உங்கள் பொண்ணுக்காண்டி வாழுங்க. உங்கள் பொண்ணு ஒருத்தன் சூஸ் பண்ணுறான்னா அதை நீங்கள் விசாரிச்சுட்டு பண்ணுங்கள், உடனே நான் பண்ண சொல்லலை. தயவு செஞ்சு இனிமேல் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணுற எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு அரேஞ்சு மேரேஜ் பண்ணிவிட்டு டைவர்ஸ் வந்து நிற்கிதுன்னா நாளைக்கு வேறு மாப்பிள்ளையை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் 2வது ஆரம் தான், அந்த பொண்ணு வாழ்ந்தாலும் சரி வாராட்டியும் சரி. அது உங்களுக்கு கவலைப்படாது. அது யார் கவலைப்படுவா? நீங்களும் உங்கள் குழந்தையும் தான் கவலைப்படும், சுற்றி இருக்கிறவங்க கவலைப்பட மாட்டோம். தயவு செஞ்சு இது மேலே அடுத்தவன் சொல்கிற கேட்காதீங்க. உங்களுக்கு தோணும், உங்கள் பிள்ளைக்கு தோணும், அதை வச்சு நீங்கள் வாழுங்க. மற்றவனுக்காண்டி வாழாதீங்க, நேரம் விட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகணும். என்னை வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்க அதில் வந்து பேசுங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.